பேசுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார். பல சத்சங்கங்கள்ல நாம சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு உலகையே, இந்த உலகமே ஒரு மாயையில நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மாயையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது எல்லாமே மாயை அப்படின்னு நாம சொல்றோம். உங்கள பல பேருக்கும் வாட் இஸ் மீன் பை மாயை, இது என்னது மாயை மாயைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காதுல்ல. மாயைன்னா என்னங்கன்னு புரியாதவங்க கை தூக்குங்க. மாயைன்னா என்ன? லட்சுமி, சரி, பாலு எல்லாம் புரியும். மாயை மீன்ஸ் இது மாயை, நீங்க மாயை, நான் மாயை, இந்த பெரிய வீடு மாயை, இந்த கார் மாயை, இங்க பாக்குற மரங்கள் எல்லாமே மாயை. இதெல்லாம் சொல்ல போனா ஒரு சினிமால வரக்கூடிய காட்சி மாதிரி எல்லாம் இருக்கு, ஆனா இல்ல. இந்த சிவகுமார் என்கிற ஒரு உருவம் இருக்கு, ஆனா இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பேர்ல ஒரு உருவம் இங்க இருக்கு, ஆனா இல்லை. என்ன புரிஞ்சது? இப்போ என்ன புரிஞ்சது? நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத விட இது எதுவுமே நிஜம் இல்லை. நாம பார்க்கறது எல்லாமே ஒரு பிரமை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நல்ல பங்குனி சித்திர வெயில்ல கார்ல ரோட்ல 4-வே ட்ராக்ல கார்ல போயிட்டு இருக்கப்போ தூரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கிடக்கிற மாதிரியே நமக்கு தெரியும், நிறைய தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். நம்ம காரை வேகமா ஓட்டிட்டு போகும், அந்த தண்ணி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்க எந்த ரோட்ல எங்க நிப்பாட்டி பார்த்தாலும் அந்த தண்ணிங்கிறது நிஜம் இல்லை, நம்முடைய கண்ணுக்கு அப்படி தெரியுது. அதான உண்மை, அதான உண்மை. இதை விட உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அந்த மாயை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில புத்திசாலிகள்லாம் சினிமா பார்ப்பாங்க. சினிமா பார்ப்பீங்கல்ல எல்லாரும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் படங்களுக்கெல்லாம் 500 ரூபா 1000 ரூபாய்லாம் டிக்கெட் கொடுத்து சினிமா பார்க்க போவாங்க. இல்லை சினிமா பார்க்க போகல, டிவிலே படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை தேட்டரில் ஏதோ ஒரு பழைய படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பணம் கொடுத்து டிக்கெட்டுக்கு ரூபா கொடுத்து நாம் பார்க்க போகிறோம். அந்த சினிமாவில் வரக்கூடிய காட்சியை பார்த்து இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்கும்ல. அங்கே அவன் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சி அழுதா, இங்கே உட்காந்துருக்க இந்த முட்டா பையனும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான், கண்ணீர் வடித்து அழுதுகிட்டு இருப்பான். இந்த முட்டா பயலுக்கும் தெரியும் அது போய், அங்க ஒரு திரையில ஏதோ நடக்கு, இது நிஜம் இல்லை அப்படிங்கிறது இந்த முட்டா கழுதைக்கு தெரியும். ஆனா உட்கார்ந்து இந்த முட்டை கலப்பை ஃபுல்லா கண்ணீரை விட்டு அழுதுகிட்டு இருக்கும். இவனுக்கும் தெரியும் நாம காசை கொடுத்து அழுறமேங்கிறது இவனுக்கும் தெரியும். அவன் அந்த திரையில நடிச்சிருக்கவன் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இப்ப எங்கேயோ ஃபாரின்ல ஏதோ ஒரு பொம்பளை கூட ஜாலியா இருப்பாங்கிறது இவனுக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த காட்சியை பார்த்து அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இது எவ்வளவு பெரிய உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்தனம். திரையில எவனோ ஒருத்தன் அழுறான், காசுக்கு வேண்டி அழுது நடிச்சுட்டு போறான், அதை பார்த்து நாம அழுதுகிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உண்மையாவே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு காட்சி அங்க இல்ல, அப்படி ஒரு ஆள் அங்க இல்ல, அப்படி ஒரு சம்பவம் அங்க இல்ல, அங்க எதுவுமே உண்மையா இல்ல. ஆனா நாம அங்க இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு நாம அழுதுகிட்டே இருக்கிறோம். சத்தம் இருக்கக்கூடாது. நாம செயற்கையா அங்க ஒரு கற்பனையா அங்க ஒன்று இருக்கிறதா நம்பிக்கிட்டு நாம கண்ணீர் வடிச்சு நம்மளை நாம வதச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாயன்னா என்னன்னு. இங்க இருக்கிறது எதுவுமே நிஜம் இல்லைன்னு நான் சொல்றேன். மனைவியோ மக்களோ தகப்பனோ எதுவுமே இங்க நிஜம் இல்லை அப்படிங்கறது நீங்க உணரணும். இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு எப்படி இந்த மனப்பக்குவம் வருங்கிறது எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏன் உங்களுக்கு இது புரியணும்னா, தேவலோகத்துல இந்திரன் ஒரு வாட்டி மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டான், ஒரு தப்பை பண்ணிட்டான். அப்போ நம்முடைய சனாதன வழக்கப்படி யார் பாவம் பண்ணினாலும் யார் தப்பு பண்ணினாலும் அதற்கு என்ன தண்டனை? என்ன தண்டனை? தேவலோகத்துல யாராவது மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டா என்ன தண்டனை? அவங்க பூலோகத்துல வந்து மனிதனாக பிறக்கணும். அப்போ தேவலோக வாசிகளுக்கு தண்டனைங்கிறது என்னன்னா, பூலோகத்துல வந்து மனிதனா பிறகுதான் தண்டனை. அப்ப நாமளும் ஒரு சிறை கைதிகள் தான், தண்டனை கைதிகள் தான். ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறோம், அதான உண்மை. நீங்க எல்லா புராணங்கள்லயும் பாருங்க, தேவலோகத்துல யாரு தவறு பண்ணினாலும், சிவபெருமானுடைய மனைவி பார்வதியை தவறு பண்ணினாலும் சிவபெருமான் கொடுத்த தண்டனை என்னது?
பூலோகத்துல போய் தக்ஷனுக்கு மகளா பிறந்து போய் அனுபவிப்போம். அப்ப இந்த பூலோகத்துக்கு நாம வாரது எல்லாமே ஒரு தண்டனைக்காக தான் வந்திருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் தேவர்களின் அரசன் இந்திரன் தவறு பண்ணோன்ன பூலோகத்துல ஒரு மனிதனாக பிறக்கிறான். அப்போ பிறவிக்கு தலைவரான பிரம்மா வந்து இந்திரன் சொல்றாரு, இந்திரா, நீ இவ்வளவு பெரிய தப்ப, எல்லா தேவர்களுடைய தலைவனா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய தப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்படி பாவம் மனிதனா வந்து பிறந்து கஷ்டப்படுறியே, சீக்கிரமா இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிட்டு தேவலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு பிரம்மா அவன்கிட்ட சொல்றார். இந்திரன் சொல்றான், சாமி, நான் இப்பதான் கட்டுக்கடங்கான காளையாக உருவாகி இருக்கிறேன். அழகழகான பெண்கள்லாம் அங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் நான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெறணும், எனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கு. இப்போ போய் நீங்க தேவலோகத்துக்கு கூப்பிடுறீங்களே, நான் வரல சாமி, எனக்கு இதெல்லாம் பண்ணணும். சரி, உன் தலையெழுத்து அப்படின்னு பிரம்மா போயிட்டார். இந்திரன் கல்யாணம் பண்றான், குழந்தைகளை பெத்துக்கிறான். பெத்து ரொம்ப கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எல்லாம் சிரமப்படுறான். அப்பவும் பிரம்மான்னு சொல்றாரு, இந்திரா, நிறைய நாட்கள் ஓடிட்டே இருக்கு, நீ இன்னும் உன்னுடைய நிஜத்தை அறியல, மாயையில மூழ்கி இருக்க, இன்னும் பெண் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பணம் சம்பாதிக்கிறது, பொருளாதாரம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற. உன்னுடைய தவறுக்கு தண்டனை இருக்கு, மீள்றதுக்கு சீக்கிரமா ஒரு பரிகாரம் கண்டுபிடிச்சு தேவலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்திரன் சொல்றான், சாமி, நான் போயிட்டா இந்த குழந்தைகளை யார் காப்பாத்துவா, என் மனைவியை யார் காப்பாத்துவா, நான் சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த வீட்டை யார் பார்த்துக்குவா, வர முடியாது சுவாமி, இன்னும் எனக்கு வாழ வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு பிரம்மா போயிட்டார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் பிரம்மா வர. அப்போ இந்திரன் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைகளோட இருக்கிறாப்ல. அப்போ பிரம்மா வந்து திரும்பவும் இந்திரன் சொல்றார், இந்திரா, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, தேவலோகத்துல நீ இல்ல, உனக்கு இன்னும் நீ யாருன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ இந்த மாயையில உழந்துகிட்டே இருக்க, சீக்கிரமா இருந்து ஒரு பரிகாரம் கண்டு மேல்லோகத்துக்கு வா அப்படிங்கிறார். அப்ப பிரம்மா சொல்றாரு, சாமி, நீங்க தப்பா சொல்றீங்க. என்னுடைய மகனும் மகளும் வேலைக்கு போயிடுறாங்க, என்னுடைய மருமகளும் அவளும் வேலைக்கு போயிடுறா, இந்த பேர குழந்தைகளை யார் பாத்துக்கிறது, நான் இல்லைன்னா அவங்களுக்கு யார் பாதுகாப்பு, நான் தானே அவங்களை பாத்துக்கணும், நான் தானே குழந்தைகளை பேர குழந்தைகளை பாத்துக்கணும், யார் சாமி இருக்கிறா, ஆனா எனக்கு வர முடியாது சாமி, எனக்கு இந்த கடமைகள் இருக்கு, நான் தான் என் பேர பிள்ளைகளை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறார். பிரம்மா போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டார். இந்த கதை அப்படியே போய் அவன் இந்திரன் இறந்து மாடா பிறக்கிறான், எல்லாம் பூனையா பிறக்கிறான், நாயா பிறக்கிறான், ஒவ்வொன்னா பிறந்து 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 இந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான். கடைசியா இந்திரன் ஒரு புழுவா பிறந்தான். அப்பவும் பிரம்மா வரார், இந்திரா, எத்தனை ஆண்டுகள் ஓடி போச்சு, இப்படியே நாட்கள் ஓடுது, நீ மனிதனா பிறந்து, மாடா பிறந்து, பூனையா பிறந்து, நாயா பிறந்து, இது என் வீடு, இது என் வீடு, இது என் பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறியே, இப்ப புழுவா வந்துட்டியே, இவ்வளவு கேவலமான ஒரு பிறப்புக்கு வந்திருக்கியே, எப்போதான் நீ தேவலோகத்துக்கு வரப்போற, சீக்கிரமா வரதுக்குள்ள முயற்சி பாருங்கிறப்போ அந்த புழுவா இருக்கிற இந்திரன் சொல்லுவான், சுவாமி, நீங்க அவசரப்பட்டு என்ன கூப்பிடுறீங்க சுவாமி, தவறு, நான் புழுவாக என் வீட்டுல பிறந்திருக்கேன், இந்த பிறவியில என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ள சும்மா ஆய் போகுது, தரையெல்லாம் அதை எவ்வளவுதான் தொடச்சாலும் ஆய் அங்கங்க கிடக்கு, அதை நான் ஒரு புழுவா போய் அதெல்லாம் தின்னு என் வீட்டை சுத்தப்படுத்தலைன்னா வேற யாரு சாமி அதை சுத்தப்படுத்துவா, அல்ல என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அது தரையிலெல்லாம் ஊழ்ந்து தவழ்ந்து தெரியுது, அதுக்கு கக்கா போறதெல்லாம் நான் போய் கரம்பி கரம்பி திங்கலைன்னா அந்த வீடு யாரு சாமி பார்த்துக்குவா, ரொம்ப கஷ்டம் சாமி, ஏன்னா நான் தான் பார்த்துக்கணும், என்னோட வீட்டை நான் தானே பார்த்துக்கணும், என் பேர பிள்ளைகளை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு இந்திரன் கதர்னான். இத பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இதுதான் மாயை, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரன் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே பார்த்துக்கணும், இது என்னோடது, இது நான், இது என்னோடது அப்படி நினைக்க நினைக்க உங்களுக்கு இந்த மாயையிலிருந்து விலகவே முடியாது. பகவத்கீதையில மகாபாரதத்துல எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றார், அர்ஜுனா, ஒரு மனிதன் இறக்கும் போது, இறக்கும் தருவாயில் எதை நினைத்து அதிகம் வருந்துகிறானோ அவன் மீண்டும் அதுவாகவே பிறப்பான். எல்லாரும் இந்த நாட்டுல சாகர தருவாயில நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேரத்துல அவன் சாகர தருவாயில காதலியையோ காதலனையோ பிள்ளையோ எதையுமே நினைக்கிறது இல்ல,
ஐயோ எல்லாத்தையும் போட்டுட்டு போறமே, என் வீடு, பணம், நகை, சொத்து, காரு எல்லாத்தையும் போட்டுட்டு போறனே. இந்த நினைப்பு தான் விபத்துல சாகிறவனுக்கும் இருக்கு, கோமால இருந்து சாகிறவனுக்கும் இருக்கு, ஐசியூல கிடந்து சாகிறவனுக்கும் இதே நினைப்பு தான் மனசுல இருக்குதா. அதுக்கு முன்னாடி 1000 டயலாக் சொல்ல, அன்பே நீ இல்லைன்னா நான் இல்லை, என் உயிர் போன நானும் கூடவே வந்துருவேன். இதெல்லாம் சும்மா டுபாக்கூர் பேச்சு. உயிர் பிரிகிற தருவாயில என் வீடு, என் காரு, என் பணம், என் சொத்து, ஐயோ இந்த தவிப்பு தான் எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அப்போ மீண்டும் நீங்க புண்ணியம் செய்திருக்காதவரை மானிட பிறப்புக்கு உங்களுக்கு யாதொரு வாய்ப்பும் இல்லை. அப்ப நீங்க மீண்டும் என் வீடு, என் காரு, என் சொத்துன்னு சொல்றவன் எல்லாம் இந்த வீட்டுல மீண்டும் ஒரு நாயாக பிறப்பான். இதே வீட்டுல மீண்டும் ஒரு நாயாக பிறப்பான். இன்னும் எந்த குழந்தைகளை போட்டு இம்சப்படுத்திட்டு இருக்கோ அதே குழந்தைகள் நாளைக்கு இந்த நாயை ஒரு மிதிக்கும், நாயை தள்ளி போட்டேன். அப்போ என்னது நான் என்கிற எண்ணம் போற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாயையிலிருந்து விடுதலையே கிடையாது. இப்போ மாயைன்னு சொல்றீங்களா சாமி, வலிக்குது இல்ல, கஷ்டம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க, துன்பப்படுறோம்ல நாங்க. இப்ப நீங்க ஏதோ பெருசா சொல்றீங்க, மாயிலிருந்து விலகிருங்க. மக அழுதா பொறுக்குதா, பேரப்புள்ள அழுதா எனக்கு பொறுக்கலையே, வலி வருதே, கடன் வாங்கி கஷ்டப்படுறேன், வலி வருதே, இல்ல துன்பம் எனக்கு நோய் இருக்கு, வலி வருதே. அன்பானவர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல யாரும் உங்களுக்கு விளக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்க உடம்புல ஒரு கட்டி இருக்கு, உங்க உடம்புல ஒரு கட்டி வந்துட்டு, இல்ல ஒரு பெரிய பரு வந்துட்டு, இல்ல ஏதோ ஒரு வெட்டு கத்தி பட்டு காயம் பட்டுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்டி, அந்த பரு, அந்த காயம் உங்களுக்கு வலி இல்லைன்னு வைப்பல, வலிக்கவே இல்லை. ஒரு பெரிய கட்டி இருக்குப்பா, உடம்புல ஒரு பெரிய கட்டி இருக்குது, வலிக்கவே இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி தான் கவலைப்படுவீங்களா? இல்ல வலிக்கவே இல்லை, ஒரு கட்டி இருக்கப்பா உனக்கு, ஆமா அது ஒண்ணும் பிரச்சனை, அது வலியே இல்லையே, அப்படிதான் நினைப்பீங்க. ஒரு காயமே பட்டுட்டு வலியே இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா ஏதோ ஒரு சுண்ணாம்பு தடவிட்டு போவோம், வலியே இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த வலி எதற்காக நம்ம உடம்பு நமக்கு தருது தெரியுமா? ஒரு கட்டியோ ஒரு காயமோ ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு வலியை ஏன் உடம்பு தருது தெரியுமா? அப்பதான் நீ அதை சரி பண்ணுவ. அந்த வலி இருக்கதான் போய் நீ அதை சரி பண்ணணும்னு மருந்து சாப்பிடணும்னு நினைப்ப. அதான உண்மை. இப்ப நிறைய பேர் கொழுப்பு கட்டி இருக்கும், உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டி பார்த்துருப்பீங்கல்ல, வீங்கி இருக்கும், யாருமே அதை கண்டுவிட மாட்டாங்க, தெரியுதா? யாருமே கண்டுவிட மாட்டாங்க. அந்த கட்டி ஒரு அளவுக்கு மேல பெருசா போச்சுல, அசிங்கமா இருக்குங்கிறதுக்காக வேணா அந்த கொழுப்பு கட்டி எடுப்பாங்களே ஒழிய யாரும் அந்த வலி இல்லாத கொழுப்பு கட்டியை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ இதே போலதான் உங்களுக்கு துன்பம் வருவது இறைவன் உங்கள் பாவங்களை களைவதற்காக. உங்களுக்கு துன்பமே இல்லை, நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்க, உங்க புறத்த மூட்டை கெட்டி போட்டிருக்கு பாவ மூட்டைய, ஆனா உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பாட்டுக்கு இருப்பீங்க, நீங்க பாட்டு சாப்பிடுவீங்க, நீங்க பாட்டு இனிமேல் மேலும் துன்பங்களை செய்வீங்க, உங்க பாட்டு கலைவீங்க. வலி, வேதனை, துன்பம் வரும்போதுதான் நீங்க அந்த பாவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இறைவனை நாடுவீர்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் பாவங்கள் கஷ்டங்கள் வருதோ, எவ்வளவு தூரம் துன்பங்கள் வருதோ, எவ்வளவு தூரம் வலியும் வேதனையும் வருதோ, அவ்வளவு தூரம் நீங்கள் இறைவனை நாடுவீர்கள். உங்கள் நோய் அதிகமாக இருக்க உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். உடனே டாக்டர்கிட்ட போவீங்க, உடனே பெயின் கில்லர் போடுவீங்க, உடனே மருந்து எடுத்துக்குவீங்க, எப்படியாவது எனக்கு இந்த வலியை குறைச்சிடணும் அப்படின்னு துடிப்பீங்களா இல்லையா? அப்போ இறைவன் உங்களுடைய பாவ மூட்டைகளை கழுவுவதற்காக உங்களுக்கு அதிக துன்பம் தருகிறான்னு வச்சுக்கோங்க. அதிக துன்பமும் அதிக வேதனையும் அதிக வலியும் வரும்போது இறைவனை தேடி ஓடுவீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஊரெல்லாம் கோயிலுக்கு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏது நான் சொல்லல, புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது, கோவிலா போய் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய பாவ மூட்டைகள் தீர என்ன பண்ணணும்? இறைவனுக்கு சேவைகள் செய்யணும். நம்முடைய வருமானத்தின் பெரும் பகுதியை இறை தொண்டுக்காக செலவழிக்கணும். கோயில்கள் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இறைவனுக்கு பாத பூஜைகள் பண்ணணும், இறைவனே கதியில் இருக்கணும், அவன் நாமத்தை விடாம ஜபிக்கணும். இது ஒண்ணுதான் உங்களுக்கு தரக்கூடிய வலி மாத்திரை. இது ஒண்ணுதான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இறைவன் இந்த பிறப்பில் தந்திருக்கக்கூடிய மருத்துவ உதவி. இறைவன் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவ உதவி இந்த இதுதான்.
எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் சொல்கிறார், எவ்வளவு தூரம் நீ ஓரிடத்தில் அமர படித்து விட்டாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய மனம் சஞ்சலமின்றி அடங்கும் அப்படிங்கிறார். உட்கார்ந்திருக்கு பழகு. அங்க போறேன், இங்க போறேன், அங்க பார்க்க போறேன், அந்த போறேன், இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், ஓட ஓட உன்னுடைய மனமும் ஓடும். ஏன் ரமண மகரிஷி ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாங்க? ஏன் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாங்க? ஏன் பப்பா ராம்தாஸ் ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாங்க? ஏன் ஸ்ரீ அரவிந்தர் ஒரே அறைக்குள் அமர்ந்திருந்தார் பல ஆண்டுகளாக? நீ எல்லாவற்றையும் விட்டு ஒரு இடத்துல அமர்ந்திருக்க பழகிட்டேன்னா உன்னுடைய எண்ண ஓட்டங்களும் அடங்கும், உன்னுடைய மன பாரங்களும் அடங்கும். எண்ணங்கள் அடங்கிட்டாலே நம்முடைய கர்ம வினைகள் அடங்க தொடங்கும். நான் அங்க போறேன், இங்க போறேன், வெள்ளிக்கிழமை அங்க போவேன், செவ்வாய்க்கிழமை அங்க போவேன், திருப்பதிக்கு போறேன், அங்க போறேன், காசிக்கு போறேன், கைலாயத்துக்கு போறேன், எங்க வேணா போ, நீ அடங்கிடவே மாட்டேன், ஒரு நாள் அடங்க மாட்டேன். கடைசியில பேத அலைஞ்சிட்டு இருப்பேன். இது உண்மை, நான் சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீ எப்போ ஒரு இடத்துல இருக்க படிக்கிறியோ அப்போ உன்னுடைய எல்லா மர்மம் அடங்கும். பப்பா ராம்தாஸ் இருந்த இடத்துல ஏதாவது கோயில்கள் இருந்ததா? நீங்க வாங்க ஒரு வாட்டி, நீங்க ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வாங்க, ஆனந்தாசிரமத்துக்கு வாங்க, ஒரு கோயில்கள் பக்கத்துல கிடையாது. ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கேயே உட்காந்துட்டார். ரமண மகரிஷியும் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாராவது திருவண்ணாமலை அடிவாரத்திலே உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் ஏதாவது கோயிலுக்கு போனாங்களா? ரமண மகரிஷி அதுவரை கிரிவலம் போவார், கந்தாசிரமத்திலேயே இருந்தார். அப்போ இறைவனை நமக்குள்ள தேடுவதுதான் ஆன்மீகம். இறைவனை எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிறது இல்ல. இதெல்லாம் பிரைமரி கிளாஸ். நமக்குள்ளே இறைவனை தேடுவது, நம்மையே இறைவனாக மாற்றுவது, இந்த உடம்பை தவிர்த்து நம்முடைய ஆன்மாவே இறைவனுடைய சரணாகதி பாதத்தில் சரணாகதி அதே அடை வைப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். இதைத்தான் நம்முடைய எல்லா ஞானிகளும் சொல்லுகின்றனர். அப்போ மாயை விளக்குறதுக்கு இதை நல்ல புரிதலோடு நீங்க வச்சுக்கணும். எப்படி சினிமா காட்சிகளை பார்த்து நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களோ அதே போல எதுவுமே நிஜம் இல்லாததை பார்த்து நீங்க அழ தொடங்கி இருக்கீங்க. எதுவுமே இங்க நிஜம் இல்லை, இது எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. நீங்க போறப்போ சரி எல்லாம் சொல்ற, கல்யாணம் பண்றப்போ என்ன வாக்குறுதி கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்? உனக்கு நானாக, எனக்கு நீயாக, உன்னோடு நானாக, என்னோடு நீயாக, உடல் தான் வேறு, உயிர் ஒன்று. சரி, தனியா போறோமே, பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு போவோம், வாய்ப்பு இருக்கா? இல்ல. மாப்பிள்ளை தனியா போறாரே, நாமளும் கூட போயிருவோம், கையை பிடிச்சிட்டு போயிருவோம், வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்பா தனியா போறாரே, நாமளும் கூட போவோம், நம்மளை தூக்கிடலாம் சுமந்தாரே, புள்ள வர முடியுமா? முடியாது. சரி, எவ்வளவு தூரம் போறோமோ, எவ்வளவு தூரம் நடக்கணுமோ, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போவோம், முடியுமா? முடியாது. ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் எடுத்துட்டு போவோம், முடியுமா? முடியாது. அப்போ இங்க பாக்குறதெல்லாம் பொய் தானே, இங்க பாக்குறது எல்லாமே பொய் தானே. இது எதுவும் நிஜம் இல்லையே. நிஜம் இருந்தா தான் எடுத்துட்டு போலாமே. நிஜமா இருந்தா தான் எடுத்துட்டு போலாமா கையில? ரொம்ப தூரம் நடக்க போறப்ப ஒரு பாட்டு தண்ணி தந்து விடுங்கப்பா, இல்ல ஒரு பாட்டு கடலை மிட்டாய் தந்து விடுங்க, நான் போறேன். இல்ல ஒரு சட்டை எடுத்துட்டு போறப்பா, நாளைக்கு குளிச்சுட்டு எங்க மாத்த முடியுமோ தெரியல, காலை கூட்டிட்டு போறான், எரும மாட்டுல இருந்து இங்க இறக்கி விடுவானோ உடலையோ தெரியல, போற வழியில சட்டையை மாத்திக்கிறப்பா, முடியுமா? முடியாது. அப்போ இந்த நினைப்பு உங்களுக்குள் இல்லாத வரைக்கும், நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு சொத்து வச்சிருந்தேன் தெரியுமா, இடுப்புல அரிஞ்சாங்கொடி கூட இல்ல, நீ எங்கடா கோடீஸ்வரன்? யார் கோடீஸ்வரன்? எங்க இருக்கு கோடி? உனக்கு தெருக்கோடி கூட இல்ல. உனக்கு திமிரு, ஆணவம், அகம்பாவம், அடுத்தவரை மதிக்காத ஒரு பண்பு, இதெல்லாம் எங்க? மீண்டும் மீண்டும் நீ புழுவாக, இந்திரன் பிறந்தது போல புழுவாக, கொசுவாக பிறந்து அவஸ்தைப்பட போற. வேற ஒண்ணுமே கிடையாது. நாம எல்லாருக்கும் சொல்றது, இந்த கர்மம் பிடிச்ச பிறவியே வேண்டாம், நாம தேவன் இறைவனின் காலடியில கிடக்கலாங்கிறத சொன்னா மீண்டும் 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 நாம இங்க பிறப்படுகிறது தான் ஆசைப்படுறோம் ஒழிய, இங்கே பிறந்து ஆசை, இங்கதான் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் ஒழிய வேற எதுவும் இல்லை. ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறது பாவ மூட்டை, ஒரே ஒரு மூட்டை தான் வச்சிருக்கோம். எப்போ பகவானை அறிஞ்சு அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு சேவையாற்ற நம்ம தொடங்கிட்டோமோ அப்போ இன்னொரு மூட்டையை உங்களுக்கு தராங்க. என்ன மூட்டை? புண்ணிய மூட்டை. அப்ப இந்த பாவ மூட்டையில பாரம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி நீங்கள் நாமத்தையே சொல்லி இறை சேவை செய்ய 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 இந்த புண்ணிய மூட்டை வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கும், பாவ மூட்டை வெயிட்டு குறையும். ஆனா யோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புண்ணிய மூட்டையும் கூட கூடாது, அந்த புண்ணிய மூட்டையும் கூடாது. ஏன்னா அதிக புண்ணியம் சேர்ந்தா கூட அடுத்த பிறவில நீ ஒரு ரஜினிகாந்தா பிறப்ப,
உனக்கு கிட்னி இருக்காது, சட்னி இருக்காது, உடம்புல 1000 நோய் இருக்கும், அவஸ்தை இருக்கும், வீட்டில் நிம்மதி இருக்காது, 2 பிள்ளைகளை உன்னை போட்டு பாடாப்படுத்தும், டைவர்ஸ் வாங்கும், அது வாங்கும், இது வாங்க, உனக்கு நிம்மதியே இருக்காது. ஆனா கோடி கோடியா பணம் வரும், உலகமெங்கும் புகழ் இருக்கும். உனக்கு முடி இருக்கோ இல்லையோ, உடம்புல அழகு இருக்கோ இல்லையோ, உன் மவுசு குறையாது. ஏன்னா புண்ணிய மூட்டை அங்க இருக்கு. துன்பத்தோட, துயரத்தோட, கஷ்டத்தோட ஒரு நேரம் கஞ்சி தான் குடிக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த ஆள், எதுவும் சாப்பிட முடியாது. அப்போ இவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அம்பானியினுடைய மகனுக்கு கோடி கோடி கோடியா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நீ அளவுக்கு அதிகமான புண்ணியத்தை சேர்த்தாலும் இப்படிதான் ஒரு பிறவி வந்து கிடைக்கும். எல்லாம் இருக்கும். இந்த பிறவில நீ ஏங்கின காரு, இந்த பிறவில நீ ஏங்கின வீடு, கப்பல் மாதிரி வீடு, இந்த பிறவில நீ ஏங்கின சொத்து சுகம் நகை நட்டு எல்லாம் தந்துருவார் கடவுள், வச்சுக்கோ. ஆனா அதெல்லாம் நிம்மதியாக அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இருக்காது. அப்போ நான் இது வேணுமா இல்ல அது வேணுமான்னு கேட்கிறோம். அப்போ பிரம்ம மகரிஷி சொன்ன மாதிரி புழுவாக புல்லாகி பூண்டாகி இதெல்லாம் அந்த பிறவியே நமக்கு வேண்டாம். புண்ணியமும் வேண்டாம். எனக்கு யாருக்கு புண்ணியத்தை கொடுத்து எதுக்கு என்ன ஆகும் போது? புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணவங்க தான் யோகிகள். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணவங்க தான் யோகிகள். அப்போ இந்த மாயையிலிருந்து தயவு செய்து விடுபடுறதுக்கு பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சாமி? இப்ப பிள்ளை இதுக்கு தூரப்பட்டுலாமா, இல்ல பேர பிள்ளை இதுக்கு தூரப்பட்டுலாமா, இல்ல மாப்பிள்ளை இதுக்கு தூரப்பட்டுலாமா, பொண்டாட்டி கூட தூரப்பட்டுலாமா, அப்படிதானே கேட்க வரீங்க? அடுத்தது இவங்களுக்கு அந்த தொண்டை வரைக்கும் வருது, வாய் வரைக்கும் வருது. ஆனா இவர்கிட்ட கேட்டா இப்ப சும்மா நீதாமா சந்தேகம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவார். பாசத்தோடு இருங்கள், பற்றுதலோடு இருக்காது. எல்லாருக்கும் மேலேயும் பாசம் இருக்கும். இப்ப அந்த குழந்தைக்கு மேல நான் காட்டுறது பாசம், இங்க வரக்கூடியவங்க மேல எல்லாருக்கும் மேல நான் காட்டுறது பாசம், பெத்த கடமையை நான் செய்யறது பாசம், பெத்த தகப்பை யாரா இருந்தாலும் அவனுக்கும் அவனையும் நம்ம நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறது பாசம், என் குழந்தை எப்படி இருந்தாலும் அதையும் நம்ம நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறது பாசம். ஆனா அது நான் சேத்துல தான் போய் விழுவேன்னு சொன்னா நானும் சேத்துல குதிக்க முடியாது. அது பற்றுதல். ஐயோ என் புள்ள அதுக்குள்ள விழுந்துட்டு, நோ, நான் தான் சொன்னேன் இல்ல போகக்கூடாதுன்னு, விழுந்தா எழும்பி வா, அது உன் விதி, உன் கர்மா. அது இதுல இருந்து நீங்க விலகி நிக்க படிக்கணும். இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் அதிகமாக கெட்டு குட்டிச்சவராகி நாசமா போறது காரணமே பெற்றோர்களுடைய அளவு கடந்த பற்றுதல். என் பிள்ளை நானே அடிக்கல, வாத்தியார் எப்படி அடிக்கலாம், என் பிள்ளை நானே ஏச மாட்டேன், இவன் எப்படி ஏசலாம்? யாரா நீங்கெல்லாம் எங்க இருந்தா வந்தீங்க? இந்த சமுதாயம் நாசமா போறது காரணமே இந்த மாதிரி முட்டாள் பெற்றோர்களும் மூட தாத்தா பாட்டி மாறலாம். ஐயோ 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 ஐயோ, என்னடா ஐயோ, நான் அந்த பையன் வளர்ந்தா உன்னைக்கு நாளைக்கு ஒன்னே வெளியே போடுவான், நீ அவன் போய் ஐயோ ஐயோன்ற. இதை விட கொடுமை வெளிநாடுகள்ல பூனைக்கு மேல நாய்க்கு மேல பற்றுதல், அப்படி ஒரு பற்றுதல். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்ன, அங்கிள் எம்பிபிஎஸ் முடிச்சு ஃபாரினுக்கு போறதை விட வெட்டினரி டாக்டருக்கு படிச்சுட்டு ஃபாரினுக்கு போனா நல்லா பிழைக்கலாம். ஏன் அப்படின்னு, பெத்த தகப்பற தாயை பாக்குறானோ இல்லையோ, நாயும் பூனையா உயிரை விட்டுறானுங்க. அதை பெட்ரூம்ல போட்டு படுக்க வைக்கிறான், அதை ஏசி கார்ல போட்டு தூங்க வைக்கிறான், அதுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுக்குறான், தாய் தோப்பரை கூட கண்டுக்க மாட்டான். வெளிநாட்டுல வெட்டினரி டாக்டர் படிச்சுட்டு போறவனுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கலாம். இந்த உலகம் மாயையில மதிகட்டு போய் கிடக்கு. அப்ப இறை வழிபாடு ஆன்மீகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இறை வழிபாடுங்கிறது எனக்கு வயத்தை கழுவுறதுக்காக, நம்முடைய வயத்தை கழுவுறதுக்காக வந்து இறைவனை வழிபடுறது இல்லை. எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாவம் செய்தோமோ அங்க தொலைச்சிட்டு இருக்கிறோம். என் தாத்தன் அப்ப என்னென்ன பாவம் செய்தானோ அதை நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இனிமேலாவது இந்த ஜென்மத்தில் இருந்தாவது எனக்கு அது வேண்டாம், இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். பாவம் செய்தவன் இந்த வீட்டுல நாயா பிறக்கிறானோ, நரியா பிறக்கிறானோ, பூனையா பிறக்க, நமக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த வீட்டுல மீண்டும் பிறந்துடக்கூடாது, இந்த பூமியில் மீண்டும் பிறந்துடக்கூடாது. அது நாயா பிறந்தது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்ட்ட அடி வாங்கிட்டு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டேன், என் கடமையை நான் கிளியரா செய்யறேன், அதை அனுப்பி வச்சிருவோம். அது முதல்ல போகுது, நம்ம முதல்ல போறோமோ, போற வரைக்கும் நல்லா பார்த்து அனுப்பி வச்சிருவோம். அதை செய்த கர்மவினையை தொலைச்சு கட்டிட்டு போகுது, நமக்கு என்ன பிரச்சனை? ஆனா எனக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய பக்குவம், பெத்ததை பத்திரமா பார்த்துக்கோ, ஒன்ன பெத்ததையும் பத்திரமா பார்த்துக்கோ, நீ பெத்ததையும் பத்திரமா பார்த்துக்கோ, அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். கண்ணதாசன் சொல்லுவாரு, காலில் விலங்கை பூட்டி விட்டு அதை கடமை என அழைத்தோம். எல்லாரும் காலில் ஒரு விலங்கை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டு ஐயோ என் கடமை, ஐயோ என் கடமை. என்னடா கடமை இருக்கு? என்னை யாரும் வளர்க்கல, என்னை யாரும் வழி நடத்தல, கடவுள் தான் வழி நடத்தி இந்த அளவுல கொண்டு விட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு என் பிள்ளைய நடத்த மாட்டாரா? இல்ல பிள்ளைக்கு பிள்ளை நடத்த மாட்டாரா? எங்க அம்மா என்ன எத்தனை வயசு வரையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு தெரிஞ்சாங்க? 25-26 வயசுல அம்மா போயாச்சு. அதுக்கப்புறம் யார் இருந்தோ இல்லைனாலும் எனக்கு ஒரே லெவல் தான்.
யாரையும் நான் நம்பியும் இல்லை, இன்னைக்கும் எனக்கு யாரும் இல்லை. நம்ம வாழ்க்கை நடக்கலையா? பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்மளை நடத்தி கொண்டு போகலையா? அப்ப யாரு பகவானை நம்புறவனுக்கு வேற யாரும் நம்பணும்? யாரையும் நம்ப வேண்டியதில்லை. அவருடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக்கிறப்போ நம்முடைய காரியத்தை பார்த்துக்க மாட்டாரா? இதுதான் சரணாகதின்னு சொல்றேன். இதுதான் சரணாகதி. என்னை நடத்துகிற இந்த இறைவன் தினமும் சூரியன் தவறாம உதிக்குது, தினமும் சந்திரன் தவறாம உதிக்குது, தினமும் காலாகாலத்துல மழை பெய்யுது, தினமும் காலாகாலத்துல வெயில் அடிக்குது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த உலகத்துல ஒருத்தர் நடத்துறான்ல. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் நாளை காலையில் எழும்ப மாட்டான், நேற்று ராத்திரி எழுந்திருக்க மாட்டான், இன்னைக்கு காலையில் எழுந்திருக்க மாட்டான், எவ்வளவு இறந்து போயிருப்பான். நாம இருக்கிறோம்ல, இந்த கணம் இந்த கணம் உலகத்துல எத்தனை உயிர்ப்பு போயிருக்கோம்? இந்த கணம் இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனை ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருப்பான், எவ்வளவு ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பான். இந்த கணம் எத்தனை குழந்தை பிறந்திருக்கும் இப்ப உலகத்துல. அப்ப இவ்வளவத்தையும் நடத்துற கடவுள் இதை நடத்த மாட்டானா? நீ என்ன இந்த வீட்டை பாக்குறது, நீ என்ன குழந்தைகளை பாக்குறது, நீ என்ன பண்றது? எதை கொண்டு வந்தோம்? எதையும் கொண்டு வரல. நான் இப்ப குடியிருக்கிற இடமே மகாலிங்க நடார் போட்ட பிச்சை. நானா வாங்கினேன்? இல்ல எங்க அப்பா வாங்கினாரா? இது மகாலிங்க நடார் போட்ட பிச்சை. நம்ம இருக்கிறோம். அவர் போயிட்டாரு, நாளைக்கு நான் போயிருவேன். இங்க எவனோ ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருப்பான், எவனோ ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருப்பான். அப்ப இதுல எது என்னுடையது? இதுல எது என்னுடையது? எதுவுமே இல்லை. சின்ன வயசுல நான் போய் பார்த்த வயல் இன்னைக்கு இல்ல. சின்ன வயசுல நான் போய் பார்த்த தோப்பு இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. ஆண்டி தோப்புல அங்க இங்க பறக்கையில கோணத்துல எவ்வளவு தோப்பு இப்ப நம்மகிட்ட இல்ல. எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அதுல. அப்ப நாளைக்கு நாளை மற்ற நாள். அப்ப இதை எதை கட்டிட்டு நீங்க மேய்க்கிறதுக்கு அலையிறீங்க? பொய்யும் புரட்டும் திருட்டும் ஏமாத்தம் வழிப்பறையும் எங்க கொண்டு போறீங்க? இது அவ்வளவும் உங்களுடைய குழந்தைகள் தொலைத்தே தீரும். நீ அப்ப நான் தொலைக்காம போயிருவானா? நீ அதை விட அதிகமா அடுத்த ஜென்மத்தில் தொலைப்ப. இப்ப நான் சொன்ன கதை தான். இந்திரன் எப்படி அவஸ்தைப்பட்டானோ, நீ தேவலோகத்தில் இருந்தாலும் நீ தப்பு செய்தா சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் தப்பு தான். அது இறைவனா இருந்தாலும் அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்ப எனக்கு இதெல்லாம் புரியல சாமி, எனக்கு இதெல்லாம் வரமாட்டேங்க சாமின்னா, தயவு செய்து அடுத்த ஜென்மத்திலேயாவது மீண்டும் ஒரு மனுஷனா என்ன பிறங்க சாமி. இந்த ஜென்மத்துலதான் மனித உருவில் இருக்கிறான், மிருக புத்தி தான் எனக்கு இருக்கு, ஒரு நாய்க்குள்ள புத்தி கூட எனக்கு இல்ல. அடுத்த பிறவிலையாவது ஒரு சான்ஸ் கொடுங்க சாமி. மனிதனா பிறந்துறேன், நல்ல புத்தியோட, நல்ல அறிவோட, நல்ல ஒரு தகப்பனா, நல்ல பெற்றோருக்கு ஒரு நல்ல மகனா, நல்ல பேர பிள்ளைகளுக்கு ஒரு தாத்தாவா மீண்டும் பிறக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சாமி. இந்த தடவை இந்த பிறவில மனுஷனா இருக்க குரங்கு புத்தி தான் எனக்கு இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஒரு அறிவு இல்ல, ஒன்னும் இல்ல. அப்ப அடுத்த பிறவிலையாவது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாம். நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல சாமி. அப்போ தயவு செய்து இந்த மாயைகள் வந்து விலகிருங்க. இந்த சினிமா காட்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. கண்ணும்னால என்ன வேணாலும் நடக்கும். அது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துல எத்தனையோ வருஷமா தனியா இருக்கா. நான் எங்க கவலைப்படுறேன்? ஒன்னே ஒண்ணுதான் நம்புவேன், பகவான் இருக்கார் கூட. அவளுக்கு எது நடக்கணுமோ எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். என் பையனுக்கு எது நடக்கணுமோ எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. ஒரு ஜோசியக்காரன் செத்து போயிடுவான்னு சொன்னானே, சாகலையே. உங்க அப்பா காரியம் பண்ணணும்னு சொன்னானே, அங்க ஒன்றும் நடக்கலையே. அப்ப காத்தர் உள்ளது யாரு? பகவான் யோகிராம் சுரத்குமார். அப்போ தெய்வ நம்பிக்கையும் தெய்வ விசுவாசமும் தான் உங்களுடைய விதியை புரட்டி போட முடியுமே ஒழிய வேற எதுவும் உங்க விதியை புரட்டி போட முடியாது. அப்ப மாயையிலிருந்து தயவு செய்து மீண்டுருங்க. மாயையில மூழ்கி கிடக்காதீங்க. அப்போ திரும்பவும் நான் சொல்றது, மாயைன்னா அப்போ அதுவா இதுவான்னு எதுவுமே நினைக்காதீங்க. மாயைங்கிறது வெறும் ஒரு சினிமா காட்சிங்க. பாக்குறது எல்லாமே ஒரு சினிமா காட்சி தான். இருக்கு ஆனா இல்ல, எல்லாம் இருக்கு ஆனா இல்ல. அடுத்த செகண்ட் நான் போயிட்டா கூட இந்த 1.25 லட்சம் ரூபாய் மொபைலு, இந்த 40 லட்சம் ரூபாய் காரு, அந்த காரு, இந்த காரு, இந்த வீடு, இந்த சாமி விக்கிரகம் வரைக்கும், கையில போட்டிருக்க மாலை வரைக்கும் யாரோ ஒருத்தர் கொண்டு போறாங்க. அப்ப எதுவும் நமக்கானது இல்லை. புண்ணியத்தை தேடுறதுக்கு தான் பார்க்கணும், வேற எதை தேடுறதுக்கும் பார்க்க கூடாது. என்ன நஷ்டப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை. நம்மளை வந்து ஏமாத்திட்டு போறானா சந்தோஷப்படுங்க. பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில ஆசிரமத்தில் இருக்கிறப்போ ஒரு நாள் 1943 எப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு கொள்ள கூட்டம், திருட்டு கூட்டம், வழிப்பறி கூட்டம் அந்த ஆசிரமத்துக்குள்ள புகுந்துச்சு. ஆசிரமத்துக்குள்ள புகுந்து போய் நிக்கிறாங்க. ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. ஏய், இங்க இருக்கிற பணம் எல்லாம் எடு அப்படி. பகவான் ரமண மகரிஷி சொன்னாருப்பா, நாங்களே பிச்சை எடுத்துங்கிறவங்க, எங்கிட்ட அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லாத. இவ்வளவு பெரிய ஆசிரமம் மாதிரிலாம் வச்சிருக்க, உள்ள இல்லையா? இவ்வளவு பேர் தங்கியிருக்கீங்க,
ஒன்றும் இல்லப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உள்ள போய் என்ன இருக்கோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கொள்ளைக்கார கூட்டம் உள்ள போச்சுது, எல்லாம் தட்டி முட்டி பார்த்தது, ஒண்ணுமே இல்லை. 5 காசு 1 காசு காலனா அரையனா கூட இல்லை. வெளியே வந்தான், வரிசை நின்று அவ்வளோ வரையும் பொலன்னு பொழந்துட்டான். அடியில பிரித்திட்டான் எல்லாவரையும். அப்போ ரமண மகரிஷிக்கு 2 அடி கிடைச்சது, அவருக்கும் 2 அடி பொழையர்னு போட்டானுங்க, போட்டுட்டு போயிட்டானுங்க. ஒரு வாரம் கழிச்சு போலீஸ்காரனுங்க அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிச்சிட்டானுங்க. பிடிச்ச உடனே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த பிடிச்ச 10 பேரையும் கொண்டு ரமண மகரிஷி முன்னாடி கொண்டு நிப்பாட்டினாருங்க. சாமி, உங்களை அடிச்சுட்டு போனாருங்களாமே, இதுல யாருன்னு காட்டுங்க, பொழந்துடுறோம் இப்போ அவனாருங்க. பகவான் ரமண மகரிஷி சொன்னாரு, எப்பா, போன ஜென்மத்தில் அவனை தான் அடிச்சிருப்பேன், திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பான். இந்த ஜென்மத்துல என்னை அடிக்கிறதுக்குன்னே பிறந்து வந்திருக்காப்பா, அதனால திரும்பவும் நான் அவனை அடிச்சு அவனை அடிக்கிறதுக்கு நான் ஒரு பிறப்படுத்து வந்து என்கிட்ட அடி வாங்குறதுக்கு அவன் இன்னொரு பிறப்படுத்து வரணுமாப்பா? வேண்டாம், அதை செட்டில் பண்ணி இந்த ஜென்மத்துல முடிச்சிருவோம். இந்த மனப்பக்குவம் தான் நமக்கு இருக்கணும். நம்மகிட்ட வீட்டை தாரேன்னு சொல்லிட்டு வரது 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடுறானா, அவன்கிட்ட போன ஜென்மத்தில் 10 லட்ச ரூபா வாங்கிட்டு நான் ஓடி இருப்பனா இருக்கும். இல்ல சென்னையில இருந்து 5 லட்ச ரூபா இன்னும் தாரேன்னு சொல்லி கைமாத்தா வாங்கிட்டு தராம இருக்கிறானா, போன ஜென்மத்தில் அவங்ககிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டு நான் கொடுத்துருக்க மாட்டேனா இருக்கும். கொண்டு போறான். இதற்கு மேல இன்னொன்னு இருக்கு, நம்மளை எவன் ஏமாத்திட்டு போறானோ அவன் நாம சேர்த்து வச்சிருக்க பாவ மூட்டையிலிருந்து புடிங்கிட்டு போறான். நம்முடைய பாவ மூட்டையிலிருந்து பாவத்தை பிடிக்கிட்டு போறான், அந்த ஷேரை எடுத்துட்டு போறான். அவன் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சிருப்பான் புண்ணியம், சர்ச்சுக்கு போயோ மசூதிக்கு போயோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பான், அந்த புண்ணியத்தை அங்க போட்டுட்டு போறான். அவ்வளவுதான். பாவத்தை எடுத்துக்கிட்டு, பாவத்துல ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு புண்ணியத்துல ஒரு பங்கை வச்சுட்டு போறான். என்கிட்ட சாமி அவன் இப்படி பண்ணிட்டான் விட்டு தள்ளு. ஏமாத்திட்டு போறான், நல்லா இருக்க மாட்டான், குடும்பம் நல்லா இருக்காது. எங்க நல்லா இருக்கும்? ஏதாவது நமக்கு நிலைக்குதா? இன்னைக்கு யார் நிலைக்க வச்சுட்டு போறா? அவ்வளோ பெரிய ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகருக்கு அவர் இறந்த உடனே அவ்வளோ பெரிய வீட்டை விற்கிறதுக்கு நாங்க பசங்கள்லாம் 4 பிள்ளைகளும் சேர்ந்து வீட்டை வித்துடலான்னு இருந்தாங்க. அந்த நடிகர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கியிருப்பார், எவ்வளவு வாங்கியிருப்பார். ஆனா அவர் எங்கேயோ செய்த புண்ணியம், கோயில்களுக்கு யானையா வாங்கி கொடுத்த புண்ணியம், எவனோ இன்னொரு நடிகர் மூலமா வந்து ஒரு படம் தயாரிச்சு நடிச்சு தரேன் பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சு கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாத்தி வீடு தப்பிட்டு. ஆனா இன்னைக்கு மற்ற குழந்தைகள்லாம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மாறி மாறி கேஸ் போட்டுருக்கு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு மேல கேஸ் நடக்கு. அப்போ நாம செய்த புண்ணியம் ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைகளை வந்து இப்படி காப்பாற்றும், நாம செய்த பாவம் ஏதோ ஒரு வகையில் வந்து வீட்டை விற்க வைக்கும். இவ்வளவுதான். தயவு செய்து இந்த கணம் முதல் பாவப்பட்ட சிந்தனைகளோ, பாவப்பட்ட பேச்சுகளோ, பாவப்பட்ட செயல்களோ நமக்கு வேண்டாம். எல்லாமே இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் மாயை. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் இருந்தாலும் உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி தான் போக போகுது. நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் இல்லைன்னாலும் உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி தான் போக போகுது. நான் எனக்கு அனுபவம் நான் சொல்றேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு இப்ப இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்பவும் இல்லை, அப்பவும் நான் வந்து சந்தோஷமா தான் இருந்தேன். எது எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கை இதுல இருந்து அச்சு பெறல போறதே கிடையாது. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஆனா அந்த 16 வயது மார்க்கண்டேயனுக்கு வாழ்க்கையை எம்பெருமான் ஈஸ்வரன் புரட்டி போட்ட மாதிரி உங்களுடைய அடிபணிதல் சரணாகதி உண்மையா இருக்கும்னா உங்க வாழ்க்கை நீண்டு போகும். அவ்வளவுதான். நீண்டு ஒரு வாய்ப்பு தர. சரி, ஓகே, ரைட், போ, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கோ. நாம இந்த ஜென்மத்துல கேட்க வேண்டியது வேணா உயிர் பிச்சை கேட்கலாம், உடல் ஆரோக்கியம் கேட்கலாம். இப்ப அன்னைக்குங்க திருவாசகம் பாடம் வந்த ஒரு அம்மா என் காலில் கதறி விழுந்து வீட்டுக்கு வந்து, சாமி என்னை காப்பாத்துக்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? சாமி, நான் திருவாசகம் முற்றோதல் பண்றேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, என் வீட்டுல எல்லாமே பிரச்சனையா இருக்கு, என் பையனுக்கு பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை இருக்கு சாமி, என்ன செய்யன்னே தெரியல, என்னை காப்பாத்துக்க சாமி. ஓதுறது திருவாசகம் முற்றோதல். நான் சொன்னேன், தயவு செய்து இனிமேல் திருவாசகம் முற்றோதல் பண்ணாத. திருவாசகம் முற்றோதல் பண்ணிட்டு தெரிய ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு கவலை வரலாமா? முதல்ல இந்த உலகத்துல எத்தனையோ சிவனுடைய அடியார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சிவனுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு திருவாசகம் முற்றோதல் தெரியும்? எத்தனை பேர் திருவாசகத்தை பாடிட்டு தெரியுறாங்க? நீங்க சங்கும் பூதி ஒவ்வொரு நேரம் விபூதி பூசி திருவாசகம் முற்றோதல் பண்ற வாய்ப்பை ஈஸ்வரன் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது, எனக்கு இன்பமா இல்லையே, சந்தோஷமா இல்லையே, மகிழ்ச்சியா இல்லையே நினைக்கவே கூடாது. துன்பத்தை இன்னும் தாருங்கள், துன்பத்தை.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வலி கூட 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 உங்களை ஈஸ்வரன் உங்களுக்கு மருத்துவம் செய்துகிட்டே இருக்கிறார். வலி கூட கூட நீங்கள் திருவாசகத்தை மேலும் மேலும் பாடுறீங்க. ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா, விபூதி எடுத்து அப்படியே பூசிக்கிறீங்க, சங்க ஊதுறீங்க, தாங்க முடியல ஈஸ்வரா. உடனே உங்களுக்கு பெயின் கில்லரை பகவான் தந்துகிட்டே இருக்கிறார். புண்ணை குணமாத்துறதுக்கு ஆன்டிபயோட்டிக் தந்துகிட்டே இருக்கிறார். இப்ப நான் சொன்னேன், அம்மா மகாபாரதம் முடியச்சுல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரை அந்த அந்த யுகத்துல இருந்தவங்க எல்லாருமே திட்டினாங்க, சாபம் போட்டாங்க. எம்பெருமான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குந்தி ஒவ்வொருத்தையா வரம் கேட்டுட்டே வந்தார். குந்தி தேவி கிட்ட வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ குந்தி தேவி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்ட வரம் ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணா இன்னும் எத்தனை பிறப்புகள் நான் எடுத்தாலும் தீராத துன்பத்தை தான், தீர்க்க முடியாத நோய்களை தான், தாங்க முடியாத வலிகளை தான் அப்படின்னா. கிருஷ்ணர் சிரிச்சார், பைத்தியமா இப்படி அவர் வரம் கேப்ப அப்படின்னார். அப்ப குந்தி தேவி சொன்னா, எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் உன்னை மறவாதிருக்க இது ஒன்றே எனக்கு வாய்ப்பு. நான் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தால், இன்பத்தில் மூழ்கி இருந்தால் ஒருவேளை உன்னை மறந்து விடுவேன். எப்போதும் துன்பத்தில் இருந்தால், எப்போதும் வலிகளோடு இருந்தால், எப்போதும் வேதனைகளோடு இருந்தால் உன்னை மறவாதிருப்பேன். தயவு செய்து அந்த வரத்தை கொடுன்னு கேட்டாங்க. இதுதான் பக்தி அப்படின்னு. எம்பெருமான் ஈஸ்வரன் நீங்க திருவாசகம் பாடுற உங்களுக்கு துன்பத்துக்கு மேல துன்பத்தை தராருன்னா நீங்க நேரடி மருத்துவருடைய கண்காணிப்பிலே இருக்கிறீங்க. உங்களுக்கு வலி தாங்க முடியல, நோய் தாங்க முடியல, ஐசியூல எப்போ உங்களை ஒரு டாக்டர் பார்த்துட்டே இருக்கிறாரு. மெயின் டாக்டர் போனா டியூட்டி டாக்டர் பார்ப்பாங்க, டியூட்டி டாக்டர் போனா சீனியர் ஸ்டாஃப் பார்ப்பாங்க. அப்ப எம்பெருமான் ஈஸ்வரன் போனா கிருஷ்ணர் பார்ப்பார், கிருஷ்ணர் போனா தாயார் பார்ப்பாங்க. யாரோ ஒரு தெய்வம் உங்களை ஸ்பெஷல் குழந்தையா ஸ்பெஷல் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதான உண்மை, அதான உண்மை. அப்போ நீங்க இதுக்கு பிறகு வேதனைப்படக்கூடாது. நான் திருவாசக முற்றோதல் பாடுறனே, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்னு கேட்கறது இறைவன்கிட்ட விலை பேசுற மாதிரி. நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு பாடிருப்பீங்க திருவாசக முற்றோதல்? மாப்பிள்ளை கூட குடும்பத்தோட இருக்கிறீங்க, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, வருமானம் இருக்கு. நீங்க பாடுறீங்களே, நால்வர் போற்றி நால்வர் திருப்பாதம் போற்றி, அந்த நால்வரை விட்டுருங்க, 64 நாயன்மார்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. எவனாலும் சந்தோஷமா இருந்தானா? யாராலும் சந்தோஷமா இருந்தாங்களா? 64 நாயன்மார்களும் பட்ட பாடு என்ன? பட்ட பாடு என்ன? ஒவ்வொரு நாயன்மார்களும் எவ்வளவு துன்பப்பட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் ஈஸ்வரை வழிபட்டாலும், இவ்வளவு தூரம் திருவாசகம் முற்றுதல் பட்டாலும் நான் துன்பப்பட்டுட்டு தான் இருப்பேனா? அவங்களும் துன்பப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு எந்த சிவாலயத்துக்கு போனாலும் அந்த 64 நாயன்மார்களும் வணங்குற இடத்துல இருக்கிறாங்க. எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கைப்பட்ட துன்பத்தை தான் பட்டார். ஆனா இன்னைக்கு இறைவனாக வழிபடக்கூடிய இடத்துல இருக்கிறார். எம்பெருமான் ரமண மகரிஷி வாழ்க்கைக்கு தான் துன்பப்பட்டாங்க. ஆனா அவர் சோத்துக்கே இல்லை, ரமண மகரிஷிக்கு வயிற்றுக்கே கிடையாது. இதை விடவும் ஒரு துன்பத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அவங்களுக்கெல்லாம் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் எத்தனை நாள் பட்னியா இருந்தார்? பட்னியா இருந்திருந்தே பல்லெல்லாம் போயிட்டு இருந்தாரு, சொன்னாரா இல்லையா? சுமார் 10 ஆண்டுகள் மரண வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். எங்கேயாவது நான் வலி அனுபவிக்கிறேன், தாங்க முடியல, என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போங்க எப்பா சொன்னாரா? ஒவ்வொரு தடவையும் எம்பெருமானே உலகமெல்லாம் உள்ள ஜனங்களுக்கு நோயை போக்குனீங்களே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம்னு சொல்றப்போ, என் தந்தை எனக்கு அளித்த பரிசு இது, அதை நான் அனுபவிக்கணும். அதுதான் அவங்க காட்டின வழி. அப்ப அவங்கள வழிபடுற நாம, அவங்கள நம்முடைய இறைவனா ஏத்துக்கிட்ட நாம அதைத்தானே ஃபாலோ பண்ணணும், அதைத்தானே ஏத்துக்கணும். அப்போ இறைவன் நம்மை வேற ஏதோ ஒரு நிலைக்கு தயார்படுத்துகிறார். நீங்க இந்த ஜென்மத்துல விட்ட தொட்ட குறையெல்லாம் விட்டு அடுத்த ஜென்மத்துல ஏதோ ஒரு பிறவிப்பட்டு நீங்க அவஸ்தைப்படணும்னா கடவுள் உங்களை கண்டுகிடவே மாட்டார். அந்த கர்மா டிபார்ட்மெண்ட் விட்டுக்கிட்டேப்பா, அவன் என்ன டேலி பண்ணி வச்சிருக்கான்னு பாரு, அடுத்த ஜென்மத்துல ஒண்ணு கொடுத்துரு, அவ்வளவுதான். ஆனா மீண்டும் பிறவாத பெருநிலைக்கு உங்களை உயர்த்துவதற்காக உங்களுக்கு அதிக துன்பத்தையும் அதிக வறுமையையும் அதிக நோயையும் அதிக துயரத்தையும் தந்து கொண்டிருக்கார். இந்த துன்பத்துல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? இறைவனை விடாம பிடிச்சுக்கிறது, இறைவனை விடாம பிடிச்சுக்கிறது. இன்னும் இன்னும் எனக்கு துன்பத்தை தான், இன்னும் இன்னும் சோதனைகளை தான். உனக்கு சந்தோஷமா? நான் செய்த பாவங்கள்லாம் என்னோட கழியுமா? ரொம்ப சந்தோஷமா, நான் ஏத்துக்கிறேன். அதைத்தான் நாம ஒவ்வொருத்தரும் வேண்டன்ப ஒழிய, நீங்க இப்படி வேண்டப்போ பகவான், நீங்க நிறைய கதைகள்ல படிச்சிருப்பீங்க, பாவப்பட்ட பிச்சைக்காரன் கண் தெரியாதவனுக்கெல்லாம் தாயார் பரிந்துரைப்பாங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏப்பா இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? சொன்னா சரி போ, நான் கருணை புரிஞ்சிடும்.
கண்டிப்பாக இறைவன் கருணை புரிவார். அன்பானவர்களே, இந்த மாயையிலிருந்து விடுபடுங்கள். இந்த உலக இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுங்கள். அதுக்காக சாமியார போகணும்னு சொல்லல. இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்காகத்தான், மீண்டும் பிறப்பெடுக்காத நிலைக்கு போகணுங்கிறதுக்கு தான், பற்று அறுக்கிறதுக்கு தான் பழைய காலத்துல 45 வயசு 50 வயசுக்கு மேல எல்லாரும் நிறைய பேர் காட்டுக்கு போயிடுவாங்க, நிறைய பேர் காசிக்கு போயிடுவாங்க. எதுக்கு, ஏன் போறாங்க? ஒரு காலத்திற்கு பிறகு நம்முடைய இன்ப துன்பங்கள், ஆசை பாசைகள் எல்லாம் அறுக்கணுங்கிறதுக்காக தான் போவாங்க. 45 வயசுல போயிடலாம். ஏன்னா அப்பெல்லாம் 10 வயசு 9 வயசு 18 வயசுல கல்யாணம், 45 வயசுல பேர பிள்ளைய எடுத்துருவான். அதுக்கு பிறகு 45 வயசு 50 வயசு தாண்டிட்டா வடக்கு நோக்கி பயணிப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசிக்கு போவான், அங்க போவான், அங்க போவான், போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தா வருவான், வரலன்னா அங்கேயே முக்தி அடைஞ்சிருவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்போ முன்னோர்கள் காட்டிய வழி. அவங்களுக்கு அந்த காலத்துல பெரிய வீடு குடி வசதிகள் இல்லாதனால பிள்ளைகள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிக்கிட்டு, இருக்கிற குடிசையோ ஒரு நிலமோ ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பூரா பயலுக்கும் வசதி வாய்ப்பு அதிகப்பட்டு போச்சு. ஒரு பயலும் போக மாட்டேங்கிறான். எல்லா வயலும் காரு, பங்களா, வீடு, இந்த சொத்து சுகம் வருமானம் கூடி போனதுனால ஒரு பயலும் உயிர் போனா கூட விட்டு விட்டு போக மாட்டேங்கிறான். நான் போக மாட்டேன், ஐயோ எனக்கு இன்னும் அங்க இருக்கணும், ஒண்ணுக்கு போவதுக்கு கூட எழுப்பி போகிற கழிதோ இல்லையோ, எனக்கு இன்னும் அதை விட்டுட்டு போக முடியாது. அப்ப நல்லவன் பெரியவன் ஒரு வயசுல ஞானம் உண்டாகி இறைவனையாவது பற்றி பிடிச்சுக்கணும். அதான உண்மை. ஒரு வயசுக்கு பிறகு விருப்பு வெறுப்பை இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கா? இப்போ பகவானுக்கு செய்யற பணிவிடைகள்ல ஒரு தொய்வு வரப்போ தான் எனக்கு கோபம் வருதே ஒழிய, எனக்கு பணிவிடை செய்யல நான் யார்ட்ட கோபப்படுறேன்னா, எனக்கு நீ நேரத்துக்கு தரல, என்ன நீ குளிப்பாட்டல, எனக்கு பவுடர் போட்டு விடல, எனக்கு ஸ்னக்கி போட்டு விடலன்னு கோபப்படுறதா இல்லையே. எனக்கு தந்தால், நேற்று உங்களுக்கு தெரியுமா, நேற்று நிறைய பேர் வந்தாங்கன்னா சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிடுவேன், எல்லாரும் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவசரமா கிளம்புறதுக்கு வந்திருக்காங்க. பகவானுக்கு யாரும் விருப்பப்படலனாலும் அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பரிசுகளை பகவானுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க சும்மா அனுப்ப முடியுமா? எல்லாரையும் பாத பூஜை பண்ண வச்சு 4 காலுக்கு நான் போய் சாப்பிட்டேன். அப்போ என்ன கவனிக்கல, நான் எப்போ கோவப்படுறேன்னா, அவங்களுக்கு 1 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நான் சாப்பிடல, கேட்டு பாருங்க. அப்போ எனக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். பகவானுக்கான பணிவிடைகள்ல சிறு தொய்வு வந்தாலும் எனக்கு இங்க ஏறுறது என்ன செய்யணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது. நாமம் சொல்றது சரியில்லை, கவனம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒன்றும் பக்தி இல்லை. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பாவம் யாரோ ஒருத்தங்க வந்து உதவி பண்ண. நேற்று லதா, இன்னைக்கு லட்சுமி, இப்படி யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று லதா பாவம், அந்த பிள்ளைக்கு 1000 வேலை இருந்தப்புறம் வந்து நின்று எல்லாம் உதவி பண்ணி வளம்பி எடுத்து சர்வ் பண்ணி அவ்வளவு தூரம் கவனிச்சு. அதுபோல அவருக்கு மகன், அந்த பையன் என்ன புண்ணியம் பண்ணாலும் இப்போ கொஞ்ச நாளா நம்ம வீட்டிலேயே இருந்தது வேலைகளை பார்க்குறான் கிளியரா. இதெல்லாம் புண்ணியம். நான் சொல்லுவேன், இந்த ஃபாக்ஸி கூட ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு. இந்த இடத்துல கிடந்து நாமெல்லாம் பாடுற நாமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு பாவம் செய்து எங்க அம்மா சரோஜாதான ஒன்றும் தெரியல வந்து இங்க வந்து கிடக்குறா. அவளுக்கு மீண்டும் நாய் பிறப்புல இருந்து ஒரு புண்ணியம் கிடைச்சி மீண்டும் பிறப்பில்லாத நிலைக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு வரவங்களெல்லாம் போய் மணத்தி பாசத்தை காட்டுறா. சரோஜாவா தான் இருக்கும் கண்டிப்பா, வேற யாரும் இருக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவதான் வந்து எல்லார்ட்டையும் ஒரு பாசத்தை காட்டி மீண்டும் பிறப்பெற்ற பெருநிலைக்கு எல்லாரும் அதை விரும்புறீங்க, எல்லாரும் அதை தட்டி கொடுக்குறீங்க. இந்த நிலையை சரோஜா அடைஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பிள்ளை எப்படி வாழையான சாகிற வரைக்கும் அவன் என்ன பத்தி தான் வருத்தப்பட்டுட்டே இருந்தான். ஐயோ மோனே, நான் ஒன்ன இவன்கிட்ட போட்டுட்டு போறேனே, அது ஒண்ணுதான் எனக்கு சங்கடமா இருக்குன்னு. அப்ப அந்த பாசத்துக்கு வேண்டி ஒரு நாயா வந்து இந்த வீட்டுல கிடந்து புண்ணியத்தை தேடிட்டு இருக்கிறான். நம்மளும் அதை பாசமா பார்த்துக்கணும். அப்போ எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை விடாமல் வழிபடுகிற நாம் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவன் ஒருவனே நமக்கு நிரந்தரம், இறைவன் ஒருவனே நம்மை உருவாக்கியவன், இறைவன் ஒருவனே நம்மை எடுத்துக்கொள்பவன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்க நிச்சயமாக வரணும். இந்த புரிதல்ல வந்துக்கிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மனது பாதிக்கப்படாது. நீங்கள் சந்தோஷமாவே இருப்பீங்க. இறைவனுக்குண்டான பணியை எந்த சூழ்நிலையிலும் விடாமல் செய்யுங்கள். இறைவனுடைய நாமத்தை எந்த நிலையிலும் விடாமல் ஜெபியுங்கள். உங்களுடைய அத்தனை துன்பங்களும் உங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் பெறப்பெற்ற பெருநிலைக்கு போய் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம திரு பாதங்களில் சரணாகதி அடைந்து கிடப்பீர்கள். அதுவே மிகப்பெரிய புண்ணியம். அது ஒன்றுதான் பாக்கியம். அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மகான்களும் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க. தயவு செய்து இதை உணர்ந்துக்கோங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.